இதுல 5 நிமிடங்கள் உலகநாயகன் கமலஹாசன் ஊர்வசியை பத்தி பேசினார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஊர்வசிக்கு சிறந்த நடிகைக்கான சப்போர்ட்டிங் ஆக்டர் தேசிய விருது கிடைச்சது. அது அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். நானும் கதாநாயகியாக தானே நடிச்சிருக்கேன், எனக்கு ஏன் சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் கொடுக்குறீங்க, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கொடுக்க வேண்டியதானே அவங்க ஒரு கேள்வி எழுப்புனாங்க. இதில் அவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டே கொடுத்துட்டாங்க. சைமா 2025 ஊர்வசி வந்திருந்தாங்க. ஊர்வசி அந்த விருது வாங்க போகும்பொழுது உலகநாயகன் கமலஹாசன் எழுந்து நின்று கைத்தட்டினார். அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்சது. அவங்க கண்ணீர் விட்டாங்க, அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நான் மலையாள நடிச்சேன், தமிழ்ல படங்கள் நடிச்சேன், எனக்கு தமிழ் படங்கள் வரவே இல்லை, நான் திருப்பி மலையாளத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி கமல் சார் என்னை கூப்பிட்டு மைக்கேல் மதன காமராஜன்ல வாய்ப்பு கொடுத்தாரு. என்னுடைய நடிப்பை பார்த்துட்டு அவர் பாராட்டி, எங்கே பார்த்தாலும் அவர் பாராட்டி பேசி எனக்கு அடுத்தடுத்து அவர் வாய்ப்புகள் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு திரும்ப வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது. தமிழ்லையும் சரி மலையாளத்துலையும் சரி என்னை எல்லாம் ஒத்துக்க ஆரம்பித்தாங்க. கமலஹாசனே பாராட்டுறார் அப்படின்னா இவங்கள்ட்ட திறமை இருக்குன்னு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னை ஒத்துக்கவே இல்லை. என்னுடைய மகா குரு அப்படின்னு நான் நினைக்கிற கமலஹாசன் எனக்கு விருது கிடைக்கிறப்போ அவரே எந்திரிச்சு நின்று கைத்தட்டுறாருன்னா இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போய் சொன்னாங்க. ஏன்னா கமலஹாசன்கிறவர் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவர் எல்லாருக்குமே. அது குஷ்புவா இருந்தாலும் சரி, ஊர்வசியா இருந்தாலும் சரி, அமலாவா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க கமலஹாசனோட நடிப்பதற்கு முன் நடிப்பதற்கு பின் அவங்க டோட்டலா ஒட்டுமொத்தமாக அவங்க ப்ரொஃபஷனல் கெரியரே மாறும். அவங்க ஒரு கேரக்டரை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, அதுக்கு எப்படி மேக்கப் பண்றாங்க, எல்லாமே அது கமலஹாசனோட நடிச்சது போய் ரொம்ப சின்சியரா சீரியஸா அவங்க பண்ணுவாங்க. அதை சொல்லியிருந்தாங்க. கமல் சார் பேசும்போது 5 நிமிடங்கள் ஊர்வசியை பத்தி பாராட்டி பேசினார். எப்படிப்பட்ட பர்ஃபார்மர், எவ்வளோ ஒரு நடிப்பு ராட்சசி அப்படின்னு கமல் பாராட்டினாரு. அதெல்லாம் ரொம்ப நெகிழ்வான தருணங்களாக இருந்தது. ஏராளமானவர்களுக்கு உலகநாயகன் கமலஹாசன் குருநாதராக இருக்காரு, அவங்களுக்கு துரோணராக இருக்காரு. நேரடியாக அவரை பார்க்காமலேயே அவர் படங்கள் மூலமாக கற்றுக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய சாய் அபியங்கர் ஜெனரேஷன், அந்த சாய் அபியங்கருடைய பாடல்களுக்கெல்லாம் பாட்டு வரிகள் எழுதக்கூடிய ஆதேஷ் கிருஷ்ணா, அவர் இந்த விழிவீக்கிற அப்படின்னு இப்போ லேட்டஸ்டாக ஒரு பாடல், அப்புறம் கட்சி சேர, இந்த பாடல்களுக்கெல்லாம் பாடல் வரிகள் எழுதியவர் அவர் தான். அந்த மாதிரியான யங் ஜெனரேஷன், இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன்லேருந்து ஒருத்தர் அவர் நான் முதல்ல சினிமா பார்த்தேன், அது வெறும் என்டர்டைன்மெண்ட் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வறுமை நேரம் சிவப்பு, சத்யா, ஹேராம்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் சினிமா எவ்வளவு டீப் ரூட்டடு, அது மக்களோட எவ்வளவு கனெக்ட் ஆகிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன்னு உலகநாயகன் கமலஹாசனை பாராட்டுறாரு.